கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதம் 84:11 இப்படியாக சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் உத்தமமாய் நடக்கிறவர்களாய் காணப்பட்டால் நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். நன்மை உங்களுக்கு வேண்டுமானா யாவருக்கும் வேண்டும் என்று சொல்லுவோம். ஏனென்றால் நன்மை என்று சொன்னால் நிறைய நன்மையை ஏற்கனவே பெற்றவர்களும் கூட நன்மை வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக வேண்டும் என்று தான் சொல்லுவார்கள். எப்பேற்பட்ட நன்மையாய் இருந்தாலும். இப்போ ஒரு ரேஷன் கடையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்போ பொங்கலுக்கு 1000 ரூபாய் பரிசு, 2000 ரூபாய் பரிசு, இல்லை தண்ணீர் வந்து விட்டது வெள்ளத்தின் நிமித்தம் 6000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம் குடும்பத்திற்கு என்று சொல்லும் பொழுது, நம்ம எவ்வளவுதான் பணம் வைத்திருந்தாலும் ஒரு 1000 ரூபாவை விற்றுலாம், எதுக்குது அப்படி என்று யாரும் விடுவதில்லை. அந்த 1000 ரூபாவை நமக்கென்று கொடுக்கப்படுகிறதை போய் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கும் ஒரு விதிமுறை இருக்கும். நம்ம எங்கேயாவது போய்விட்டு இன்றைக்காவது போய் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் முடியாது. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும். அந்த நாளிலே நாம் போய் அதை சரியான முறையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நன்மை என்று சொல்லும் பொழுது எல்லாரும் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், இவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அவங்க நல்ல ஞானம் படைத்தவர்கள், அதனால அவர்கள் அந்த நன்மையை சுதந்திரித்து கொண்டார்கள். இவங்களுக்கு நல்ல பலன் இருக்கு, அதனால அவர்கள் இப்படி இருக்காங்க. எனக்கு ஞானம் இல்லையே, பலன் இல்லையே, நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருக்கிறேனே, நான் எப்படி நன்மையை சுதந்திரித்து கொள்வது என்று நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கும் பொழுது, உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நன்மையை வழங்குகிறவராய் இருக்கிறார். இதற்கு வேதத்திலே அநேகரை நாம் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லும் பொழுது, நன்மையை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று அநேகரை சொல்லலாம். அதுல மிக மிக சிறப்பான ஒரு நபர் என்றால், இதற்கு பொருத்தமான நபர் என்றால் காலேப். எப்புனேயின் குமாரனாகிய காலேபை குறித்து பார்க்கும் பொழுது யோசுவா 14:14 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினாலே அந்த எப்ரோன் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலர் 12 பேர் அங்கே கானானை வேவு பார்க்க போன இடத்திலே 10 பேர் சொல்லுகிறார்கள், இல்லை அது முடியாது, நம்மால் முடியாது, அந்த கானானை சுதந்திரிப்பது நமக்கு மிக கடினமான காரியம் என்று, அங்கே நமக்கு பலன் இல்லை, அவர்களை ஜெயிப்பதற்கு நமக்கு திறமை இல்லை என்றெல்லாம் அவர்கள் சொல்லி முடியாது என்று 10 பேர் சொல்லுகிற இடத்திலே அங்கே காலேபும் யோசுவாவும் 2 பேர், இல்லை, தேவன் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிற அந்த தேசத்தை நாம் போய் சுதந்திரித்து கொள்ள முடியும், நாம் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியும் என்று விசுவாசத்தோடு 2 பேர் தான் சொல்லுகிறார்கள். அங்கே அந்த 10 பேரோட குடும்பம் மொத்தமும் அழிந்து விட்டது. இவர்கள் கானானிலே போகும்பொழுது அங்கே அதை சுதந்திரித்து கொண்டவர்கள் அந்த நாட்களில் இருந்தவர்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான். அதிலே காலேப், கால் மிதிக்கும் தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் முன்பாகவே காலேபுக்கு சொல்லியிருந்தார். அதுபோல கானானுக்குள் பிரவேசித்த பிறகு அந்த எப்ரோன் மலை தேசத்தை அவர் யுத்தம் செய்து ஜெயித்து அதை சுதந்திரித்து கொண்டார் தன்னுடைய குடும்பத்திற்கென்று. அப்போ இது எப்படி ஆனது என்றால், அந்த காலேப் உத்தமமாய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றினபடினாலே இந்த நன்மையை சுதந்திரித்து கொண்டார் என்று வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு அவர் அதை சுதந்திரித்து கொள்வதற்கு 40 வயதிலே இருந்த அதே பலனை 80 வயதிலும் காலேப் பெற்றவராய் இருந்தார். இதெல்லாம் ஏன் அவருக்கு நடந்தது என்றால், அவர் உத்தமமாய் தேவனை பின்பற்றினபடினாலே. இன்றைக்கு நீங்களும் தேவனை உத்தமமாய் பின்பற்றி பாருங்க, உங்களுக்கும் அப்படிப்பட்ட பலன் வரும். உங்களுக்கும் கிடைக்காததை, முடியாததை சுதந்திரித்து கொள்ளும் விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். இதெல்லாம் நமக்குள்ளாக பெருகும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் இம்மையிலும் அநேக காரியங்களை, அநேக நன்மைகளை உங்களை சுதந்திரிக்க செய்வார். மறுமையிலும் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு சுதந்திரிக்க செய்வார்.
நீதிமொழிகள் 2:7 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார் என்று இருக்கிறது. நீதிமொழிகள் 10:9 உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று இருக்கிறது. ஆம், இவை எல்லாவற்றையும் காலேப் பெற்று அவன் நன்மையை சுதந்திரித்துக் கொண்டது போல நீங்களும் தேவனை பின்பற்றி நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.